பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். மாகந்திர மதுஷுடன் தொடர்பு வைத்துள்ள இலங்கை அரசியல்வாதிகள், போலீஸ் உயரதிகாரிகள் பலரின் பெயர் விவரங்கள் அடங்கிய தகவல்கள் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணையில் உள்ள கஞ்சிப்பான இம்ரானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இருந்து வெளிவந்துள்ளது. இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி அரச பத்திரிகை ஒன்று இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் மேலும் இதற்கு மேலதிகமாக மாகந்திர மதுஷுக்கு இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளுடனான தொடர்புகள் பலவும் வெளிவந்துள்ளன. இதற்கிணங்க இலங்கையில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் பல தொடர்பாகவும் தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. அந்த வர்த்தக நிறுவனங்களுள் தெற்கில் உள்ள உல்லாச பிரியாண ஹோட்டல் ஒன்றும் உள்ளடங்குகிறது. அந்த ஹோட்டலை வேறொரு நபரின் பெயரில் மதுஸ் நடத்தி வந்துள்ளதும் மற்றும் வாகனங்களை வாடகைக்கு விடும் நிறுவனம் ஒன்றையும் மதுஸ் ஆரம்பித்துள்ளதாகவும் கஞ்சிப்பான இம்ரான் தகவல் வெளியிட்டுள்ளார். மதுசுக்கு சொந்தமான காணிகள் பல நாடுகளில் பல்வேறு பிரதேசங்களில் உள்ளதாகவும் காணிகளை விற்பதற்கான வர்த்தகம் ஒன்றும் மதுசினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மதுஷுக்கு மாத்திரமின்றி கஞ்சிப்பான இம்ரானுக்கும் கொழும்பு நகரில் சொத்துக்கள் உள்ளதாகவும் தகவல்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. கஞ்சிப்பான இம்ரான் அரசியல்வாதிகள், போலீஸ் உயரதிகாரிகள் பலரினதும் நெருக்கமான உறவை கொண்டுள்ளதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அந்த உயர் அதிகாரிகளில் ஓய்வு பெற்றுள்ள 2 அதிகாரிகள் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கஞ்சிப்பான இம்ரான் துபாயில் இருந்தபோது கொழும்பு போலீஸ் நிலையங்கள் பலவற்றிலும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் குற்ற தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரிகள் பலருடனும் தொலைபேசி மூலம் கலந்துரையாடி உள்ளதாகவும் அவ்வேளையில் மரண அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் கஞ்சிப்பான இம்ரானிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் இருந்தும் தெரிய வந்துள்ளது. 2015ஆம் ஆண்டு மாகந்துர மதுசை துபாய்க்கு அழைத்துச் சென்றதில் தமக்கு பங்களிப்புள்ளதாகவும் அங்கு முதலீட்டு விசாவை தயாரித்து வழங்கியதும் தாமே என்றும் கஞ்சிப்பான இம்ரானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகிறது. மாகந்துர மதுஸ் தொடர்பில் இலங்கையில் உள்ள ஊடகங்கள் வெளியிடும் தகவல்களை தானே அங்கும் தெரிவித்ததாகவும் தாம் அதிக குற்றச்செயல்களை செய்வதற்கு அவரே தம்மை தூண்டியதாகவும் கஞ்சிப்பான இம்ரான் தெரிவித்துள்ளார். மாகந்துர மதுஸ் தனது மகனின் பிறந்த நாளை பெரிய அளவில் கொண்டாடுவதற்கு தீர்மானித்து இலங்கையில் உள்ள அவரது சகாக்களை அதில் கலந்து கொள்ள செய்வதற்கு தீர்மானித்தமையானதும் அவரது பலத்தை காண்பிப்பதற்காகவே என்றும் கஞ்சிப்பான இம்ரான் விசாரணைகளின் போது தெரிவித்திருந்தார். மதுஸ் போதைப் பொருள் விருந்துபசாரம் ஒன்றை ஏற்பாடு செய்கையில் தாம் அதை தடுத்ததாகவும் அதிக பிரச்சனைகள் உள்ளதால் நாம் அவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறியதாகவும் அவர் அதனை செவிமடுக்க மறுத்து விருந்துபசாரம் நடத்தினார் என்றும் கஞ்சிப்பான இம்ரான் தெரிவித்துள்ளார். இந்த விருந்துபசாரத்திற்கு கஞ்சிப்பான இம்ரான் கடைசி நேரத்திலேயே வருகை தந்துள்ளார். தாமும் தமது மனைவி, பிள்ளைகள் அந்த விருந்துபசாரத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தீர்மானித்திருந்த போதும் மதுஸ் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நச்சரித்ததாகவும் அவர் விசாரணைகளிலிருந்து தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.